குட் மார்னிங் கண்ணா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5,6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. சி வேல்யூ 5, 6, 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ கிராஸ் ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுதுன்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஏ கிராஸ் ஏ. இப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணுறேன். ஏ cross A equal to first A ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 5,6 cross 5,6. இது ரெண்டுக்கு என்ன பண்ணலாம்னா cross find பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 5 எடுத்து நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட்டோட என்ன பண்ண பேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 5,5 அடுத்தது 5,6. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த 6 எடுத்து அடுத்த செட்டோட பேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு 6,5 6,6 கிடைக்கும். அவ்வளோதான். ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பி கிராஸ் பி ஆர்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணுறேன். ஆர்ஹெச்எஸ் என்னென்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியும். அதை ரெண்டையும் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட் நான் பி கிராஸ் பி ஃபைன் பண்ணுறேன். பி கிராஸ் பி ஈக்குவல் டு 4, 5, 6 cross 4, 5, 6. இப்போ இதை கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே மாதிரி தான் பேர் எடுத்து எழுதுனோம்னா இந்த 4 வந்து இது 3ஓட சேர்ந்து ஃபேர் ஆகும். அப்படின்னா 4,4, 4,5, 4,6. சரிங்களா? அடுத்து என்ன பேர் வரும்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 எடுத்து பேர் பண்ணுவீங்க. அப்போ 5,4, 5,5, 5,6. அடுத்து 6 எடுத்து பேர் பண்ணுவீங்க. 6,4, 6,5, 6,6. சரிங்களா? பேர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? பி கிராஸ் பி ஃபைன் பண்ணியாடுச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சி கிராஸ் சி ஃபைன் பண்ணலாம். அப்போ சி கிராஸ் சி ஈக்குவல் டு சி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 6, 7 cross 5, 6, 7. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா is equal to 5 எடுத்து பேர் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 5,5 அடுத்து 5,6 5,7. அடுத்து 6 எடுத்து பேர் பண்ணோம்னா 6,5 6,6 6,7. அடுத்து 7 எடுத்து பேர் பண்ணோம்னா 7,5 7,6 7,7. சரியா? டோட்டலாக பேர் பண்ணி முடிச்சிட்டோம். சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கேட்டிருக்காங்க. இப்போ பி கிராஸ் பி வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். எனக்கு இங்கே இடம் பத்தலை. ஸோ அதனால் ரெண்டையுமே அப்படியே நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து எக்ஸாமில் இங்கே எடுத்து எழுத கம்பேர் பண்ணணும். ஓகே? இப்போ இங்கே பாருங்கள் 4 கிராஸ் இங்கே என்ன இருக்குன்னா 4,4 இருக்குது. இங்கே 4,4 இருக்கானா இல்லை. நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷனை ரெண்டுலேயுமே காமனாக இருக்க வேல்யூ வேணும். இப்போ 4,4 காமனாக இல்லை, எடுக்க முடியாது. அடுத்து 4,5 இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே 4ங்கிற நம்பரே சியில் இல்லை. அப்போ அதுவும் இல்லை. 4,6ம் இல்லை. அடுத்து என்ன இருக்குன்னா 5,4 5,4 இல்லை. ஆனால் என்ன இருக்குது? 5,5 இருக்குது. அடுத்து என்ன பேராக இருக்குன்னா 5,6 இங்கே இருக்கா? இப்போ 5,6 எடுத்துக்கோங்க. அடுத்து 6,4 பியில் 4 இல்லைங்கிறனால இந்த வேல்யூ வராது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா 6,5 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அடுத்து 6,6 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போனா இங்கே ரெண்டுலேயுமே பேராக இருக்கிறது என்னென்னா 5,5 5,6 6,5 6,6. அதை எடுத்து எழுதிக்கோங்க. 5,5 அடுத்தது 5,6 6,5 6,6. இதுதான் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட வேல்யூ. நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு தான் சம் போகணும். எனக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறனால நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம அதோட கம்பேர் பண்ணலாமா? ஏ கிராஸ் பியோட கம்பேர் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ஏ கிராஸ் ஏ 5,5 இங்கேயே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 5,5. ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சேமாக இருக்குது. அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். A cross A equal to B cross B intersection C cross C. Hence proved. சரிங்களா? இந்த சம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு.
அடுத்தது 5th சம் போகலாம். 5th சம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வேல்யூவே நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி 6th சம் 7th சம்மெல்லாம் இருக்கும். 5th 6th 7லாம் இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க இந்த செம்ம. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 2 3 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ 3,4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதை எதோட கிராஸ் பண்ணணும்னா பி இன்டர்செக்ஷன் டியோட கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணணும். அதை வந்து அதோட எதை இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா சி கிராஸ் டியோட. இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு சைடாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா ஏவோட வேல்யூ எடுத்து எழுதுங்க 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ எடுத்து எழுதலாம். என்ன இருக்குன்னா 3, 4. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் வேல்யூஸ். ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குன்னா 3ங்கிறது மட்டும்தான். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னது 3. அடுத்து என்ன இருக்கா நாங்கள் கொடுத்துருக்காங்கன்னா பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு பியோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. பி வேல்யூனா 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ. டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 3, 5. 1, 3, 5 இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோன்னா ரெண்டுலேயுமே காமன் என்ன இருக்குன்னா 3, 5. அப்போனா பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3, 5. இந்த ஈக்குவல் எல்லாம் ஒரே லைனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்குமே ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சனால ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம்னா கிராஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. சரியா? ஏ இன்டர்செக்ஷன் சி வேல்யூனா 3. அடுத்து என்ன சிம்பிள் கொடுத்துருக்குது கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ எனக்குன்னா 3, 5. இப்போ இது ரெண்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா கிராஸ் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 3 எடுத்து இதோட பேர் பண்ண போகிறோம். அப்போ 3, 3, 3, 5 குட்டி ஆன்சராக கிடச்சிருச்சு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம்மு. ஏ கிராஸ் சி ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 3, 3, 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோட்டலாக முடிச்சிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ கிராஸ் பி இருக்குது. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். RHS ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3 இன்டர்செக்ஷன் கிராஸ் வரீங்க ஏ கிராஸ் பி. ஏவோட வேல்யூ 1, 2, 3 எழுதிட்டோம். அடுத்து பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 3, 5. 2, 3, 5 இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா இதை அப்படியே பேராக எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு 1க்கு நான் பேர் கண்டுபிடிக்கிறேன். 1, 2 அடுத்தது 1, 3 1, 5. 2 எடுத்து எழுதணும்னா 2, 2, 2, 3 2, 5. அடுத்து 3, 2 3, 3 3, 5. நான் ஏ கிராஸ் பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து சி கிராஸ் டி ஃபைண்ட் பண்ணுறேன். சி கிராஸ் டி ஈக்குவல் டு எடுத்து எழுதியாச்சா? சியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 4. சியோட வேல்யூ 3, 4 கிராஸ் டியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 1, 3, 5. இப்போ ஈக்குவல் டு பேர் பண்ணணும். அப்போ 3யோட இது எல்லாத்தையும் பேர் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்னா 3, 1 3, 3 3, 5. அடுத்து 4ஓட பேர் பண்ணுங்கள். 4, 1 4, 4 4, 3 4, 5. சரிங்களா? அப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணிட்டோம், சி கிராஸ் டி ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இது ரெண்டுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்டர்செக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியோட வேல்யூலாம் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது சி கிராஸ் டி வேல்யூ இங்கே இருக்குது. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே 1, 2ன்னு இருக்குது. பட் கீழே என்ன இல்லைன்னா 1, 2 இல்லை, அதை எடுக்க முடியாது.
1,3 இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 3,1 இருக்குது. 1,3 வேறு 3,1 வேறு, சரியா? பேர் வேறு வேறையாக இருக்குது. ரெண்டு நம்பர்ஸும் சேமாக இருக்குன்னு இது எடுத்து எழுதிடாதீங்க, பிளேசஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதையும் எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குன்னா 1,5. இங்கே 1,5 இல்லை. நம்மளுக்கு ஆக்சுவலி 2 வர எந்த டேர்ம்ஸுமே வந்து C கிராஸ் Dயில் இல்லை. அப்போ நம்மளுக்கு எந்த டேர்ம் மேட்ச் ஆகும்னா 3,3 மேட்ச் ஆகும், ரெண்டுலேயும் இருக்குது. அதுக்கு அடுத்தது 3,5. இது ரெண்டு மட்டும்தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ A cross B இன்டர்செக்ஷன் C cross Dயோட வேல்யூ என்னென்னா 3,3, அடுத்தது 3,5. இது வந்து என்னென்னா RHS. இப்போ LHS பார்த்தரலாம். LHSல என்ன கிடச்சிது? A cross C இன்டர்செக்ஷன் B cross Cயோட வேல்யூ 3,3, அடுத்தது 3,5. இங்கேயும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா A cross B இன்டர்செக்ஷன் C cross Dயோட வேல்யூ 3,3, 3,5. இப்போ LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம்மும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னா 4th சம்மும் 5th சம்மும் போட்டிருக்கோம், சரிங்களா? அடுத்து 6th சம்மில் போகலாம். 6th சம்மில் பாருங்கள், அவங்க ஸ்ட்ரைட்டாக ஏபிசி வேல்யூ கொடுக்கல. இப்போ அதையே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் நான் ஏபிசி வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த 3 சம்மையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க, சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அதாவது எக்ஸுங்கிறது எதில் இருக்குன்னா ஹோல் நம்பரில் இருக்குது, சரியா? இப்போ ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0. ஏவோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுக்கான 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்கு அவன் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான், சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2. 2 விட சின்ன நம்பர், 2 விட சின்ன நம்பர் என்னன்னா 1, நம்மளுக்கு தெரியும் 1. அப்போ ஏவோட வேல்யூ 0,1. அடுத்து பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். இதுக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் நம்பரில் இருக்குது. இதுக்கு லிமிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிமிட்டை ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ பாருங்கள், 1 லெஸ் தென் எக்ஸ். எக்ஸ் பார்க்க ஓப்பன் சைடு இருக்குது, அப்படின்னா எக்ஸ் எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்குது. எதை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 விட கிரேட்டரான நம்பர் என்னென்னா 2. இப்போ 2, எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. கீழே இந்த ஈக்குவல் டு லைன் கொடுத்தனால நீங்கள் 4 வரைக்கும் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 2, 3, 4. சி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ 0,1, ஏன்னா இது ஹோல் நம்பரில் இருக்குது, அதனால் ஸ்டார்டிங் வேல்யூ 0 வந்திருக்கு. அடுத்து பி வேல்யூ நேச்சுரல் நம்பரில் இருக்குது. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 லெஸ் தென் எக்ஸ். எக்ஸை வந்து 1 விட பெருசாக இருக்குது, ஸோ அதனால் 2 எடுத்திருக்கேன். கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்தனால நீ 4 வரைக்குமே நீ வேல்யூஸ் எடுத்துருக்குற, சரியா? ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ ஃபைன் பண்ணி கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்கள் இந்த 3 சம்மையும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 5th சம் போட்டேன் இல்லையா, அதே மாடல் தான் இந்த 3 சம்மும், ஓகேவா? அடுத்து 7th சம் போகலாம். 7th சம்மும் இதே மாடல் தான், 6th சம்மோட மாடல் தான். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூவே நம்ம தான் ஃபைண்ட் பண்ணோம், ஓகே? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கே ஃபினிஷிங் லைன் கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் 8. 8 விட கம்மியான வேல்யூ, 8 விட சின்ன வேல்யூ வந்து என்னென்னா 7. நேச்சுரல் நம்பர் 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. எங்கே நம்மளுக்கு ஃபினிஷிங் லைன் வேணும், அதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் தான் லெஸ் தென் 8. 8 விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ என்னென்ன வரும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? அடுத்தது பி. பிக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. எ நம்பர் இஸ் டிவிசபிள் பை 1 அண்ட் த சேம் இஸ் கால்டு ப்ரைம் நம்பர். ஒரு நம்பர் ஒன்னால் டிவைட் ஆகணும், அப்படி இல்லைன்னா சேம் நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா தான் அது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். 1 வந்து ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட் நம்பர்லேயும் வராது, ஸோ 1 எடுக்க மாட்டோம். அதுக்கடுத்து இருக்க ப்ரைம் நம்பர் என்ன 2, 3, 5, 7. லெஸ் தென் 8ன்னு கொடுத்தனால நான் வந்து 8 விட கம்மியாக இருக்குது இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் 1 எடுக்க மாட்டோம், ஏன்னா அது ப்ரைம் இல்லை, காம்போசிட்லேயே வராது. அடுத்தது 2, 2ஆல் தான் டிவைட் ஆகும், அதை விட்டால் 1. 3யும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 3ஆல் தான் டிவைட் ஆகும், அதை விட்டுட்டா 1. அடுத்து 3க்கு அடுத்து இருக்க நம்பர் என்ன 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், ஸோ அதனால் அது ப்ரைம் இல்லை. 5 அதே மாதிரி தான், 2, 3, 5, 7 நான் ப்ரைம் நம்பர் எடுத்திருக்கேன், சரிங்களா? அப்போ பி வேல்யூ நான் ஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து சி வேல்யூ பாருங்கள். இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே ஒன்று தான், அது என்னது 2. நான் ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். இதில் டோட்டலாக 2 சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. செகண்ட் சம் வந்து மைனஸ் வந்திருக்கு, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதை நானே ஃபைன் பண்ணி சொல்லிடுறேன், சரிங்களா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b minus c equal to a cross b minus a cross c. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். எல்ஹெச்எஸ் A cross B minus Cன்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம B minus C கண்டுபிடிச்சிக்கலாம். பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 3 5 7 மைனஸ் சியோட வேல்யூ எனக்குன்னா 2. சரிங்களா? மைனஸ் தான் என்னென்னா ரெண்டில் இருக்கிற காமனான வேல்யூவை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் என்ன மீதி இருக்கோ அதை தான் எடுக்கணும். செகண்டில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருந்தால் அதை டச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டில் உனக்கு என்ன இருக்கோ அதை மீதி எடுக்கணும். அப்போ B மைனஸ் சியோட வேல்யூ உனக்கு என்ன கிடைக்கும்னா 3, 5, 7. அடுத்து அதோட கிராஸ் பண்ணிடலாம். A cross B minus C equal to ஏவோட வேல்யூ எனக்குன்னா 1 2 3 4 5 6 7 cross B minus C ஓட வேல்யூ என்னன்னா 3 5 7. சரி, அப்போ நான் க்ராஸ் பண்ணி எழுதுறேன். ஃபஸ்ட்டு 1 எடுத்து இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 1, 3 1, 5 1, 7 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2 எடுத்து பேர் பண்ணோம்னா 2, 3 2, 5 2, 7. அடுத்து என்ன பண்ணலான்னா 3 எடுத்து பேர் பண்ணுறேன். 3, 3 3, 5 3, 7. அடுத்து 4 எடுத்து பேர் பண்ணோம்னா 4, 3 4, 5 4, 7. அடுத்து 3 4 வரைக்கும் பண்ணிட்டோமா 5 6 7 பண்ணலாம். அப்போ 5, 3 5, 5 5, 7. அடுத்து 6 எடுத்தோம்னா 6, 3 6, 5 6, 7. அடுத்து 7 எடுத்து பேர் பண்ணுறேன். 7, 3 7, 5 7, 7. அவ்வளோதான். நம்ம என்ன ஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம்னா A cross B minus C ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா RHS ஃபைன் பண்ணலாம். RHS ஃபைன் பண்ணலாம். RHS ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன A cross B minus A cross C. A cross B minus A cross C. ஓகேவா? ஃபஸ்ட் நான் A cross B ஃபைன் பண்ணுறேன். A cross B is equal to A ஓட வேல்யூ எனக்குன்னா 1 2 3 4 5 6 7 cross B ஓட வேல்யூ என்னன்னா 2 3 5 7. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம cross கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய வேல்யூவாக தான் கிடைக்கும். ஏன்னா A ஓட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ இதை பேர் பண்ணோம்னா 1, 2 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2 எடுத்து பேர் பண்ணோம்னா 2, 2 2, 3 2, 5 2, 7. அடுத்து 1 2 பேர் பண்ணிட்டேன்னா 3 4 எடுத்து பேர் பண்ணுறேன். 3, 2 3, 3 3, 5 3, 7. அடுத்து என்ன பண்ணலாம்னா 4 எடுத்து பேர் பண்ணலாம். 4, 2 4, 3 4, 5 4, 7. அடுத்து 5, 2 5, 3 5, 5 5, 7. நெக்ஸ்ட் நம்பர் 6 6, 2 6, 3 6, 5 6, 7. அடுத்து என்ன நம்பர்னா 7. இப்போ 7, 2 7, 3 7, 5 7, 7. அவ்வளோதான். A cross B ஃபைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி A cross C ஃபைன் பண்ணிடலாம். A cross C ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 கிராஸ் சியோட வேல்யூ எவ்வளோனா 2. இதுக்கு கிராஸ் ஃபைன் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஈஸி தான். 1, 2 அடுத்து 2, 2 3, 2 ஏன்னா ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 4, 2 5, 2 6, 2 7, 2 ஃபைன் பண்ணிட்டோமா? இப்போ டோட்டலாக A cross B மைனஸ் A cross C கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே இதை மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும்னா 1, 2 கேன்சல் ஆகும். மேலேயும் 1, 2 இருக்குது, கீழே 1, 2 இருக்குது. இப்போ இந்த 1, 2 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 2, 2 கேன்சல் ஆகும், இங்கே இருக்குது. அடுத்து 3, 2 கேன்சல் ஆகிடும். 4, 2 கேன்சல் ஆகிடும். அடுத்து 5, 2 6, 2 7, 2 கேன்சல் ஆகிடும்.
சரிங்களா? கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குன்னா 1,3, அடுத்து 1,5, 1,7, அடுத்து 2,3, 2,5, 2,7, அடுத்து 3,3, 3,3, 3,5, 3,7, அடுத்து என்ன வரும்னா 4,3, 4,5, 4,7, அடுத்து 4க்கு அடுத்து 5, 5,3, 5,5, 5,7, அடுத்து 6,3, 6,5, 6,7, அடுத்து 7,3, 7,5, 7,7. சரிங்களா? இந்த வேல்யூ வந்து எதோட ஈக்குவலாக இருக்குன்னா எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த வேல்யூஸ் ஈக்குவல் 1,3, 1,5, 1,7 இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி சம் தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஏபிசி வேல்யூ நான் ஃபைன் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து இதில் இன்னொரு சம் இருக்குது இல்லையா, அதை ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.